ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। ओम अयं कुमारो जरान्धयतु दीर्घमायुः यस्वै त्वगुं स्तनप्रप्याय आयुर्वर्चो यशो बलं स्वाहा। आदिशैव कुलोद्भवान् शिवतन्त्रनिष्ठगुरोतमान् पाणिनीय परम्परागत शब्दशास्त्र सुबोधकान् श्रीकपालि समर्चकान् गुरुपादपूज तत्परान् सन्ततं हृदि चिन्तये ऋणसुन्दराह्वयमद्गुरून्। யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை யாவர்க்குமாம் பசுக்கோர் வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போதோர் கைப்புடி யாவர்க்குமாம் பிறகு கிண்ணுரைதானே. சபையில் உள்ள அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சபையில் நான் பேச போகின்ற தலைப்பு ஸ்நான விதியாகும். ஸ்நானஸ்ய விதிகி ஸ்நான விதிகி. ஸ்நானம் என்றால் குளித்தல் ஆகும். ஸ்நானம் ஒரு 12 விதமாக ஸ்நானம் உள்ளது. மாத்தியானிக ஸ்நானம், சமுத்திர ஸ்நானம், நைமித்திக ஸ்நானம், கிரியா கிரகண ஸ்நானம், சங்கராந்தி ஸ்நானம், ரஜஸ்வலா ஸ்நானம், பிணியாளர் ஸ்நானம், காமிய ஸ்நானம், மகா ஸ்நானம், மலாபகர்ஷ்ண ஸ்நானம், நரக சதுர்தசி ஸ்நானம், கிரியா ஸ்நானம். சௌனகர் எப்படியெல்லாம் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். காலையில் விதிப்படி சௌச்சாச்சமனங்களை செய்த பிறகு தந்த சுத்தி செய்து கொண்டு காலையில் விதிப்படி ஸ்நானம் செய்ய வேண்டும். இங்கு ஆச்சமனம் செய்வது என்பதை தந்த சௌச்சத்திலும் சொல்கிறார். கூர்ம புராணத்திலும் காலையில் விதிப்படி தந்ததாவனம் செய்து ஆச்சமனம் செய்து சுத்தனாய் பிரதிதினமும் பிராத்த ஸ்நானம் செய்ய வேண்டும். வியாசர் பிராத்த காலம் வந்தவுடன் அறிந்தவன் அவசிய காரியத்தை செய்த பிறகு சுத்தமான நதிகளில் விதிப்படி ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். ஜபாலிகி எப்பொழுதும் காலையில் எழுந்ததும் ஸ்நானம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது தேவ மனுஷியர்களை தற்பிக்க வேண்டும். யோக யாக்ஞவல்யர் ஸ்நானத்தை புகழ்கின்றார். சேரக்கூடாத ஸ்திரீகளை சேர்ந்த பாப்பமும் திருடிய பாப்பமும் பாப்பிகளிடமிருந்து பிரதிகரணத்தினால் செய்த பாப்பமும் ரகசியத்தில் செய்த பாப்பமும் இவைகளில் பிராத ஸ்நானம் செய்பவன் விடுபடுவான். பிராத ஸ்நானம் மனிதருக்கு தெளிவைப்படுத்துகிறது. ரூபம் பாக்கியம் இவைகளை வளர்ப்பதும் துக்கம் துஸ்வபனம் இவைகளை அகற்றுவதும் மோட்சத்தை அளிப்பதும் கழிக்க செய்வதும் ஆகும். பிராத ஸ்நானம் செய்யும் உடையவன் யமனுடைய கொடிய துக்கத்தில் இருந்து விடைபெறுவான். சத்தியவிரதர் மனிதன் நன்றாக ஸ்நானம் செய்பவன் பாவம், ரூபம், கீர்த்தி, தர்மம், ஞானம், ஆயுள், சுகம், தைரியம், சிறந்த ஆரோக்கியம் இவைகளை அடைவார் என்று வியாசரும் கூறுகிறார். ஜபம், ஹோமம் முதலிய எதையும் ஸ்நானம் செய்யாமல் செய்யக்கூடாது. பிராத ஸ்நானம் செய்து சுத்தனாகியவன் ஜபம் முதலிய எல்லாவற்றையும் செய்ய அருகதி ஆகின்றார். பிராமணன் காலையில் எழுந்ததும் சந்தியா ஸ்நானம் செய்கின்றானோ அவன் 7 ஜென்மங்களில் செய்த பாப்பம் 3 வருஷங்களில் போக்குகின்றன. பிராத ஸ்நானம் செய்யும் மனிதனுக்கு 10 குணங்கள் உண்டாகிறது. ரூபம், தேஜஸ், பலம், சௌச்சம், ஆயுஷ், ஆரோக்கியம், பேராசையின்மை, துஷ்வபனம், தைரியம், மேதை இவைகள் ஆகும். உஷகாலத்திலேயோ சந்தியா காலத்திலேயோ சூரியோதய காலத்திலேயோ செய்யப்படும் ஸ்நானம் மகா பாப்பங்களை அகற்றுவது ஸ்நானம் ஆகும். ஸ்நானம் செய்யாமல் பூஜிப்பவன் மலத்தை பூஜிக்கின்றான். ஜபிக்காமல் பூஜிப்பவன் சீல இரத்தத்தை பூஜிக்கின்றான். ஹோமம் செய்யாமல் பூஜிப்பவன் புழுவை பூஜிக்கின்றான். தொடாமல் பூஜிக்கின்றவன் விஷத்தை பூஜிக்கின்றான். பிராமணன் பிராத்தः காலத்திலும் மாத்தியானிய காலத்திலும் ஸ்நானம் செய்ய வேண்டும். நாராயணம் என்னும்
நாராயணன் என்னும் தேவனை ஸ்நானம் முதலிய கர்மங்களில் தியானிக்க வேண்டும். அப்படி தியானித்தால் பிரம்ம லோகத்தை அடைகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்புவியில் மறுவதும் பிறப்பது இல்லை. யோகியாக்ஞவல்யர் காலையில் கோமேத்துடன் ஸ்நானம் செய்ய வேண்டும். மாத்தியானிக்கத்தில் மருத்திகையுடன் ஸ்நானம் செய்ய வேண்டும். மாலையில் சுத்த ஜலத்தில் ஸ்நானம் செய்ய வேண்டும். பிராத ஸ்நானத்தின் முன் சந்தியோபஸ்தானம் செய்யக்கூடாது. எந்த பிராமணன் ஸ்நான வஸ்திரத்தினால் சரீரத்தை தொடக்கின்றானோ அவன் ஸ்நானம் வீணாகி விடுறது. வஸ்திரத்தின் ஒரு பக்கத்திலேயோ உத்தரியத்தில் பக்கத்திலேயோ தலையை துடைத்தால் அப்படி பித்திருகளை கீழே நரகத்துக்கு தள்ளுகிறோம். நான் பேசின அனைத்தும் ஸ்மிருதி முக்தாபலத்தில் ஆக்னேய காண்டத்தில் 2வது பாகத்தில் 149 பக்கத்தில் இருந்து 79 பக்கத்து வரைக்கும் இருக்கிறது. என் சபையில் வாய்ப்பளித்த நன்றிக்கு நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.